படம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. கேப்டனுடைய சாயல்ல நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணீர் தான் வந்தது. எங்க கேப்டன் மாதிரியே எங்க சிங்கக்குட்டி எழுதிருக்கு. எங்களால அந்த ஒரு நிமிஷம் கொடுத்தாங்க. எங்க தலைவர்னா எங்க தலைவர் சொக்க தங்கம். அந்த சொக்க தங்கம் மீண்டெடுத்த சிங்க குட்டி சண்முக பாண்டி. இனி ஒரு ஹீரோவும் எதிரில் வரவே முடியாது. அப்படி ஒரு ஹீரோ, அந்த மாதிரி ஒரு கம்பீரம், அந்த ஜாடை, அந்த முக பாவனை எல்லாமே எங்க கேப்டனே எங்க சண்முக பாண்டி வாழ்க. படத்துல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களா? என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் மக்கள் யாருமே தப்பா சொல்லவே முடியாது. இன்ஃபர்மேஷன்னா அடுத்த ஒரு இது வருது, அவரோட வாரிசு. ஆனா அவர் எப்படி இந்த உலகத்துல பேர் எடுத்தாரோ அதே மாதிரி எடுப்பாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க. அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அப்படி வளர்த்துருக்காரு எங்க கேப்டன். இந்த உலகத்துல யாரு பிள்ளைங்களை எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியாது. ஆனா என் கேப்டன் செம்ம தலைவா. நீ எங்க இருக்க தலைவா? வாழ்க. நல்லா வளர்த்துருக்கீங்க தலைவா. நாங்க எல்லாரும் பின்னாடி நிற்போம். படம் நல்லா இருக்குங்க. படம் முழுக்க காமெடி தான். படத்தில் கதைன்னு கதையோட ஒரு படத்தில் கதை காட்டுவாங்க. இந்த படத்தில் ஃபுல்லாக லாஜிக்ன்றது சொல்கிறதோடைய மேஜிக். படம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரலாம். படம் முழுக்க சரத்குமார் நடிப்பு நல்லா இருந்தது, சண்முக பாண்டி நடிப்பு நல்லா இருந்தது. படத்துக்கு இன்னும் அவர் இன்னும் மேலும் ஒரு படத்தை எடுத்து நடிக்க சொல்ல அவர் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு, டான்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. அந்த டான்ஸ்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேப்டன் மாதிரினா நாங்கள் கேப்டனை பார்த்துட்டு அவரை பார்த்ததுனால கேப்டன் மாதிரி நம்ம அதில் ஒரு 10% எடுத்துக்கலாம். நம்ம முழுக்க 100% நம்ம எடுத்துக்க முடியாது. 10%. ஏன்னா இப்போ தானே ஒரு சினிமாவில் இப்போ 4வது படம். கேப்டனே முதல்ல ஒரு 10 படம் 5 படம் வரைக்கும் அவர் இது இல்லை. சட்டம் ஒரு இருட்டரை படம் வந்ததுக்கு அப்புறம் தான் கேப்டனுடைய ஒரு இது இருக்கும். அது போல் இவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு ஒரு 10 படத்துக்கு போய் கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஒரு படமாக ஒரு டைரக்டர். ஏன்னா ஒரு நடிகர்கிட்ட இருக்கிறதோடைய திறமை டைரக்டர்கிட்ட இருக்குது. டைரக்டர் திறமையான ஆளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சண்முக பாண்டியனும் கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வருவார். படத்தில் இசை யுவன் சங்கர் ராஜா இசையில் படத்துக்கு ஒரு நல்ல பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. படம் முழுக்க பசங்களோட குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் ஒரு மேஜிக் படம். சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகலாம். அவ்வளோதான். நன்றி. காமெடியாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க தம்பி. அதான் அவரோட இதுதான். எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. சமூகம் நடிச்சாரான்றது டவுட்டோடு தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு இந்த வாட்டி. கேப்டனோட தொண்டர்கள் எல்லாருமே அதுக்கு படத்தை பார்த்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பை கொடுத்துருக்காரா? கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன சொல்லுவாங்களே, உயிரை கொடுத்து நடிச்சன்ற மாதிரி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் மட்டுமா மற்ற விஷயம் எல்லாத்துலேயுமே காமெடியாக இருக்கட்டும், லவ் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. நல்லா இருந்தது. சரத்குமார் எப்படி பண்ணியிருக்காங்க? அவரும் அந்த காம்பினேஷனே சூப்பர்ன்றனே எதிர்பார்க்கல. நாங்கள் எப்படி இருக்குமோன்னு தான் யோசித்தோம். வேறு லெவலில் பண்ணி எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த வாட்டி கண்டிப்பாக ஷோராக எத்தனை வாட்டி வேணால் ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் கேப்டனோட தீவிரவாதி, அதனால் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரோட இழப்புங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு? ரொம்பவும் எங்களால் சொன்னால் அழுகிற நிலமையில தான் இருக்கோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் எங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களை விட்டு போன மாதிரி இல்லை, எங்கள் கூடயே இருக்கிறாருன்ற ஒரு ஃபீலோடு தான் இருக்கிறோம். அதனால் அது திரையில் அவரோட இடத்த கண்டிப்பாக பிடிப்பார். இந்த படத்தை பார்த்தோன்னே அது ஃபுல் நம்பிக்கை வந்துடுச்சு. அடுத்து இனி அதாவது ரஜினிகாந்த் லெவலில் போய் பிடிக்கிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு கண்டிப்பாக. படம் எப்படி சொன்னால் ஃபைட் சூப்பரு,
போன படத்தை விட படைத்தலைவன் படத்தை விட இது இன்னும் சூப்பராக இருக்குது. கேப்டனுடைய ஜூனியர் கேப்டனுடைய நடிப்பு இதில் இன்னும் நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குன்னாங்க. கண்டிப்பாக கேப்டன் பார்த்தோம், ஏதாவது ஃபீல் ஆச்சு? கண்டிப்பாக ஃபீல் கேப்டன் பார்த்த மாதிரி ஃபைட்டில் தான் எங்கள் கேப்டனை பார்த்த மாதிரி சொல்ல முடியும். ஃபைட்டில் அவர் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா எப்படி சொல்கிறா, ஒரு நல்ல ஒரு மாமா மச்சான் மாதிரியே தான் இருக்குது. மாமா மச்சான் வெளில மாதிரி இது நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. நடிப்பு வந்து நல்லா நடிச்சிருக்காரு. இதில் நல்லா போன படத்தோட இன்னும் இதில் நல்லா அவருடைய இது காட்டியிருக்காரு. இவர் இப்போ அடுத்தடுத்த படங்கள் வர்றது கொஞ்சம் தாமதமாகல. இனி அந்த விஷயங்கள் இல்லாமல் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறீங்க? வரும் இனிமேல் வரும். ரொம்ப ஆதரவு அவருக்கு இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக புதுசாக வந்திருக்காரு அப்படிங்கும்போது இவருக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கணும். அதுவும் கேப்டனுடைய மகன். ஸோ யாராருக்கும் நம்ம ஆதரவு கொடுத்தோம். ஸோ இவரை வந்து ஒரு உச்சத்தில் வர்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும். ஸோ அதுதான் திரையில் மிஸ் பண்ணுறவர் அவர் இல்லைங்கிறதே மிஸ் பண்ணால் திரையில் வந்து அவர் மிஸ் பண்ண விஷயத்தை சமூக பண்ணி நிரப்புவார் நம்புறீங்க? கண்டிப்பாக நிரப்பார்ண்ணா. அது மக்கள் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவனோட மியூசிக் பற்றி மியூசிக் எல்லாமே சூப்பர் சார். படம் நல்லா இருக்குது. காமெடி ஃபைட்டு இருக்குது, எல்லாமே எல்லாம் ஒரு எல்லாத்தையும் சார்ந்த மாதிரி ஒரு இதாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, போர் அடிக்காமல் போகுது. சூப்பர்.